மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு வீடுகளை அகற்ற அதிகாரிகள் ஒரு வாரம் அவகாசம் வழங்கிய நிலையில் கிராமத்தில் கூடாரம் அமைத்து மக்கள் போராட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் பணிக்காக அருகே உள்ள சின்ன உடைப்பு கிராமத்தில் சுமார் 300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. இதற்காக 2019-2020 ஆண்டுகளில் கிராம மக்களிடம் உரிய இழப்பீடு வழங்கப்பட்டு நிலத்தை ஒப்படைக்க அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் இன்று காலை கிராமத்தை சுற்றிலும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு வீடுகளை அகற்ற அதிகாரிகள் சென்றனர். ஆனால் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி திடீரென வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் இறங்கினர். நிறைய வேலை தவிர்த்துட்டு எங்களை காலி பண்றதுக்கு இவ்வளவு முயற்சி இவ்வளவு ஆர்வம் காட்டுங்க என்ன காரணம்? திடீரென வந்து வீட்டை விட்டு வெளியேற கூறினால் எங்கே செல்வது என கேள்வி எழுப்பியவாறு அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே நிலத்திற்கு உரிய தொகை வழங்கப்பட்டாலும் தங்களுக்கு மாற்று இடமாக மாநகராட்சி பகுதிகளில் நிலம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசவோ நாங்கள் காவல்துறையோ யாரோ நாங்கள் எதிர்ப்பு நாங்கள் தெரிவிக்கலை. எங்களோட உரிமையை தான் சார் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு ஒரு படிப்புக்கான அவங்களுடைய ஒரு வேலைவாய்ப்பு வீட்டு வசதி கண்டிப்பாக ஒரு 2 சென்ட் இடம் தான் சார் நாங்கள் கேட்குறோம். வேறு எதுவுமே கேட்கல. நாங்கள் பத்திரத்தை தான் காசு கொடுத்தாங்க, சும்மா ஒன்றும் யாருக்கும் காசு கொடுக்கல. இப்போ பத்திரமே இல்லாமல் வேல்யூஸ் பண்ணி எதுவும் கொடுக்கல. பத்திரத்தை கொடுத்தாங்க. இப்போ பத்திரத்தை படி இந்த இடத்துல நீ இருமா போமா அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் எங்களுக்கு கெடு கொடுத்து நீங்கள் போங்கன்னு சொல்லி தான் நாங்கள் போயிட போகிறோம். எதுவுமே பண்ணாமல் நாங்கள் வீட்டை இடிப்போம் வரணும். காலையில் சின்ன பிள்ளைங்க இருக்கு, படிக்கிற பிள்ளைங்க இருக்கு, 12th படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளுமே இங்கே இருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து கிராம மக்களுடன் மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஆக்கிரமிப்பை அகற்ற ஒரு வாரம் அவகாசம் வழங்குவதாக உறுதியளித்தனர். இதனை ஏற்று மக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்தனர். இருப்பினும் மாநகராட்சி பகுதிகளில் மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து கிராமத்தின் நுழைவு வாயிலில் கூடாரம் வைத்து தங்கியிருக்கும் மக்கள் உணவு சமைத்து சாப்பிட்டு காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.